ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மஞ்சத்தூளுங்க. நீங்கள் குளிக்கிற மஞ்சள் கூட நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். இது கூட நான் சோடாப்பு சேர்த்துருக்கேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ப சோடான்னு சொல்லுவேன், அதுதான். நீங்கள் சோடாப்பு சேர்க்கறதுக்கு பதிலாக படிகாரக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட இடித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 மூடி லெமனும் புழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி சூப்பரான குங்குமம் நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இதில் சோடாப்பு சேர்த்துருக்கிறதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. நெய்யும் லெமனும் சேர்ந்துருக்கிறதுனால சோடாப்போட தன்மையை இது போக்கிடுங்க. நீங்கள் சோடாப்புக்கு பதிலாக படிகாரம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நெத்தியில் கண்டிப்பாக நம்ம வைக்கலாங்க. நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கலைன்னா கொஞ்சம் போல் இன்னும் நெய் சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே சூப்பராக ஒட்டி பிடிக்கும். அதுவும் இல்லைனா நீங்கள் வாசலின் கொஞ்சம் தடவிட்டு நெத்தியில் வைக்கும்போது இந்த குங்குமத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக ஒட்டி பிடிக்குங்க. இல்லை உங்களுக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சாமி படத்துக்கு இல்லை வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திங்களாங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா குங்குமத்தோட பச்சை கற்பூரம், பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து நீங்கள் சாமி படத்துக்கு வச்சிங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும். வீட்டிலையே சுத்தமாக செஞ்சதுங்க. சாமி படத்துக்கு கண்டிப்பாக வைக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு பொருளும் கலக்காதனால சாமி படத்துக்கு கண்டிப்பாக வைக்கலாங்க. வாசலுக்கும் குங்குமமும் இது பயன்படுத்திக்கலாம். நெத்திலையும் வைக்கலாம். நீங்கள் படிகாரக்கல்ல பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நெத்தியில் வைக்கலாம். எந்த ஒரு அலர்ஜியும் வராது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.